ஹாய்ங்க, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ஒரு 2 டேஸாக வந்து நம்ம வந்து ஊருக்கு போயாச்சு. ஸோ அதனால் வந்து கார்டனில் வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் வந்திருக்காங்க. நீ பார்க்குறக்கே ஏதோ சொல்லுவாங்களே, இன்றைக்கி ஒரு புடி அப்படின்ற மாதிரி அப்படியே கட் பண்ண ஹார்வெஸ்ட் பண்ண காய் நிறையா வந்துகிட்டே இருப்பாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து டொமேட்டோ, செர்ரி டொமேட்டோ இவ வந்து அப்படி ஒரு ரெட்டிஷ்ஷாக அவ்வளோ அழகாக பழுத்துட்ருக்காருங்கங்க. ஒரே ஒரு பக்கெட்டில் தான் வச்சுருக்கிறேன் பாருங்கள். ஒரு கை அளவுக்கு வந்து ஒரே ஒரு செடியிலேருந்து வந்துட்டுருக்கான். பட் அதோடய லீஃப்கள்லாம் வந்து கருகிட்டான். அப்படி இருந்துமே வந்து கொஞ்சம் இப்போ தான் வந்து துளுத்துட்டு கொஞ்சம் காய் விட்டுட்டு வந்துட்டுருக்கான். நான் அவனை டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்டேன். ஏன்னா அவன் பக்கெட்டில் தானே இருக்கான். ஸோ அதனால் வந்து ரொம்ப ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணலை. காய் கொடுக்குறான்னு சொல்லிட்டு அவனை வந்து நீ குட்றா அப்படின்னு சொல்லிட்டு அவனை தனியாக விட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அவரைக்காய் வந்து நிறைய பூ பூத்துட்ருக்குறாங்க. பட் ஆனால் அன்னைக்கு ஒரு டைமுக்கு ஹார்வெஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு 2 அவரைக்காய் இருந்தாங்க. அதனால அவன் பக்கத்துலேயே அவரைக்காயும் ஒரு லாங் பிரிஞ்சால் ப்ளூ கலரில் பர்பிள் கலரில் வருவான் இல்லையா, அவனு இருந்தாங்க. இவன் வந்து மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் மாதிரி இவன் பாருங்களேன், வரும்போதே ஏதோ ஒரு மாதிரி ஒரு சைஸாக வந்துட்டுருக்குறான். பட் ஆனால் நல்லா இருந்தான் காய். இதான் ஃபஸ்ட் டைம் வந்து என்னோடய கார்டனில் வந்து இந்த எக் பிளான்ட், அதாவது எக் பிரிஞ்சால் சொல்லுவாங்களே, நீளமாக இருக்கும்ல பர்பிள் கலரில், அந்த பிரிஞ்சால் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறேன். ஸோ அவனை வந்து நிறைய போட்டிருக்கிறேன். பட் ஆனால் வந்து செடிங்க இப்போ தான் வந்து நல்லா க்ரோ ஆகி வளர்ந்துட்டுருக்காங்க. ஸோ அவனையும் பிக் பண்ணிவிட்டு கை நிறைய அவரைக்காயும் ஒரே ஒரு பிரிஞ்சாலும், இவங்களாம் எதில் இருக்கிறாங்கன்னா என்னோடய க்ரோ பேக்கில் தான் வளர்த்துட்ருக்குறேன். ஸோ அதனால் வந்து ஒரு சைடில் க்ரோ பேக்காக இருப்பாங்க, அதில் தான் இப்போ ஹார்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அப்படியே கை நிறைய அள்ளி கொண்டு போய் தங்கத்தை அப்படியே தட்டில் போட்டு வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து வெண்டைக்காய் எக்கச்சக்கமாக கொடுத்துட்ருக்கானுங்க. இதில் என்ன ஒரு காமெடின்னு பார்த்தீங்கன்னா, என்னை விட வந்து இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. நான் கையில் என்ன தான் கட் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சாலும் அவங்க நான் உன்னை விட பெரிய ஸ்ட்ராங்கு அப்படின்ற மாதிரி இருக்காங்க. வெண்டைக்காயே பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. ஆக்சுவலாக இது வந்து ஒரு 2 செடியில் பறித்தது தான். 4 வெண்டைக்காய் கிடச்சிருக்காங்க. வெண்டைக்காய் நல்ல நீளமாக சூப்பர் டேஸ்ட்டுங்க, அவ்வளோ டேஸ்ட்டு. ஸோ இவங்கெல்லாம் பாருங்கள், குட்டி குட்டி பக்கெட்டில் கிடைச்ச பொருளெல்லாம் நம்ம விடுறதே இல்லைங்க. எதெல்லாம் கிடைக்குதோ அதிலெல்லாம் வந்து சீடை போட்டு வச்சு வர்றதாவே வாடா, வராதவன் போடா அப்படின்ற மாதிரி போட்டு வச்சுருது. ஆக்சுவலாக என்னோடய வீட்டுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது, காலி இடம் இருக்கும் இல்லையா, அந்த இதை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆப்போசிட்டில் சப்போஸ் ஹவுஸ் வந்துருச்சுன்னா வந்து நம்ம அந்தளவுக்கு யூஸ் பண்ண முடியாது. நான் எனக்கு ஒரு பெரிய ஆசை இருக்குதுங்க, டெரஸ் கார்டனாக சேஞ்ச் பண்ணிடணும்னு. இவன் வந்து என்னென்னா ஒரு பெரிய தக்காளி, நாட்டு தக்காளியை நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, 2 பேர் இருக்கிறாங்க. அவனுங்க வந்து அவனுங்களே அழிச்சிக்கிட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகி எனக்கு வந்து டொமேட்டோ தந்துட்டுருக்குறாங்க. அதில் வந்து இந்த தடவை ஒரு நல்ல டொமேட்டோ, நல்லா பெரிய டொமேட்டோவாக 2 இடத்துலையுமே காய்ச்சிருந்தாங்க. அப்படி பிடுங்கும்போது அவன் செடியோடு ஒருத்தன் வந்துட்டான். இங்கே பாருங்கள், ஒரு குட்டியாக நான் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒன்று வந்துட்டான். இன்னும் 2 காய் மட்டும் இருக்காங்க இந்த செடியில். ஸோ அதுக்கப்புறம் அவனை வந்து பிக் பண்ணி போட்டுட்டு ஒரு நியூவாக வந்து டொமேட்டோ வைக்கலாமான்னு பார்க்குறேன். ஏன்னா அவங்களோட சாப்டர் இதோட க்ளோஸ் ஆகிடும். நிறைய காய் கொடுத்துட்டாங்க, எப்படியும் ஒரு 1 kg கிட்டேயாவது டொமேட்டோ கொடுத்துருப்பாங்க. நல்ல பசங்க, சரிடா அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த வெண்டைக்காய் பாருங்கள், அந்த செடி வந்து குட்டியாக தான் இருக்குது. பட் ஆனால் காய் வந்துட்டுருக்கான். என்னென்னா அவன் வந்து நான் சீடு போடும்போது சைடில் போட்டுட்டேன். ஸோ அவனை பிடுங்கி பார்த்தேன், அவன் செடியோடு வந்துட்டான். சரி நம்ம இதுக்கு மேலே இப்போ கையோடு பிடுங்கினா வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு சிசர் எடுத்துகிட்டு போயிட்டு கட் பண்ணேன். என்னோடய வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும், நான் ரொம்பவே கஷ்டப்படுவேங்க ஒரு கையில் வீடியோ எடுத்துக்கிட்டு ஒரு கையில் சிசர் வச்சு கட் பண்ணுறதுக்கு. இவனும் அதே மாதிரி தான், மேனுஃபேக்சரிங் டிஃபெக்டாக என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி சைஸில் வந்துட்டுருக்கான், கோண சைஸாக வந்துட்டுருக்கான். பட் ஆனால் காய் சூப்பராக இருக்கான். இந்த காய் வந்து எவ்வளோ நாளாக நான் வெயிட் பண்ணியிருக்கேன் தெரியுங்களா, என்னோடய இதில் வரணும்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பீட்ரூட். இந்த பீட்ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கடையில் வாங்கும்போது வெறும் பீட்ரூட் தான் வாங்குவோம். அந்த பீட்ரூட்டில் மேலே இருக்க அந்த ஸ்டெம்மு, லீஃப் அதெல்லாம் ரொம்ப விட்டமின்ஸ், மினரல்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் ஒரே ஒரு பீட்ரூட் தான் எங்கள் ஃபேமிலிக்கு, எங்கள் வீட்டில் 2 குட்டி பசங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பாப்பா வந்து ஸ்கூல் போயிட்டுருக்காங்க, அவங்க லஞ்சுக்கு கரெக்டாக இருக்கும். அவங்க பீட்ரூட் வெறியின்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு பீட்ரூட் சாப்பிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஹார்வெஸ்ட் பண்ணும்போதே ஒரே ஹாப்பினஸ் ஆகிடுச்சு. அவங்களுக்கு வந்து
சப்ஜெக்ட் இருக்கிறதுனால இதில் என்னென்ன சீடு என்னென்ன இது வந்து எந்த பிளான்ட்டை சேர்ந்தது அப்படின்லாம் கேட்டோம்னா டக்கு டக்குன்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா நம்ம ப்ராக்டிக்கலாக இங்கே சொல்லிக் கொடுக்குறோம் இல்லையா, இது ஒரு நல்ல பெனிஃபிட்ஸ் ஒரு வீட்டில் வந்து கார்டன் வளர்க்குறதுனால குழந்தைங்களுக்கு. என்னென்னு பார்த்தீங்க, அவங்களுக்கு சப்ஜெக்ட் ரிலேட்டடாக நம்ம வந்து ப்ராக்டிக்கலாகவே சொல்லி கொடுத்துலாம். க்ரீப்பர்ஸ், கிளைம்பர்ஸ், ஷ்ரப்பு, ஹர்பு அப்படின்றத சொல்லி கொடுத்துலாம். ஸோ அந்த விதத்தில் எனக்கு நான் வந்து ரொம்பவே பிளெஸ்டாக வந்து ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா என் பசங்களுக்கு நம்ம கற்றுக்கிறது தான் நம்ம பசங்களுக்கு இல்லாமல் போயிடுமோ அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் சூப்பராகவே நான் ஒரு கார்டன் க்ரியேட் பண்ணதுனால ஐ எம் ஸோ ஹாப்பி. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிரிஞ்சால். ஸோ பிரிஞ்சால் வந்து இவன் வந்து அப்படியே ஏதோ சொல்லுவாங்களா, அலாவுதீன் அற்புத விளக்கு மாதிரி ஒரே ஒரு செடி தாங்க, அவ்வளோ காய் கொடுத்துறா. இவனை எவ்வளோ வந்து நான் வர்ணித்தாலும் அது வந்து வார்த்தைகளால் சொல்லவே முடியாது. அந்தளவுக்கு இவன் வந்து என்னோடய ஃபேவரேட் ஆகிட்டான். அப்படியே குண்டு குண்டுங்க பார்க்குறதுக்கு. அப்படியே நான் மார்க்கெட்டில் கூட நம்ம பார்ப்போம். பட் ஆனால் இந்த அளவுக்கு ஃப்ரெஷ்னஸ்ஸு, இந்த அளவுக்கு ஒரு ஹெல்த்தியான பிரிஞ்சாலாக இருக்குமான்னு தெரியல. பட்டு அப்படியே பிக் பண்ணும்போதே வந்து அவ்வளோ ஒரு இது ச்சே ஆனால் பார்க்குறதுக்கு முத்துற மாதிரி இருக்கும். ஆனால் கட் பண்ணால் அப்படியே அவ்வளோ லைட்டாக அவ்வளோ அழகாக கட் பண்ணுவாங்க, கட் ஆகுங்க. அந்த அளவுக்கு காய் வந்து லேஸாக இருப்பானுங்க. அப்படியே இதை எடுத்து கொண்டு போய் நம்ம வந்து குக்கிங் கொண்டு போய் யூஸ் பண்ணும்போது அது வேறு லெவலுங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த கிரவுண்ட் கார்டன்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறையா லேடிஸ் ஃபிங்கர், மவுத் கொஞ்சம் உலருது, வாய் கொஞ்சம் உலருது. ஸோ அதனால் கண்டுக்காதீங்க. அப்படியே சிசரை வச்சுட்டு கட் பண்ண முடியல. ஸோ அதனால் அவனை ஒரே திருகி விட்டுட்டேன். இவனெல்லாம் என்னடா நீலாம் அப்படின்ற மாதிரி. இந்த பிரிஞ்சால் வந்து ஒயிட் பிரிஞ்சால். இவன் வந்து பொரியல் பண்ணுறதுக்கு அப்படி ஒரு டேஸ்ட்டுங்க, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு. இந்த இதெல்லாம் பண்ணி வச்சுட்டு நான் போனேன். பட் ஆனால் எங்கள் வீட்டில் எங்கள் லேஅவுட்டில் ஒரு டாகி இருக்கான், 2 டாகி இருக்கான். அவன் என்ன பண்ணுவான்னா, இந்த வெயிலுக்கு வந்து தாங்க முடியாமல் நான் வச்சுருக்க கார்டனில் நல்லா டிக்கி பண்ணி குழி மாதிரி தோண்டி அதில் உட்காந்துருவோம். ஸோ அதான் பிரச்சனை. இவ்வளோ கை நிறையா வெண்டைக்காங்க, அவ்வளோ வெண்டைக்காய். அந்த வெண்டைக்காயும் பறிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுடைய இந்த அல்லு சில்லுங்களாக இருக்குதுங்க இல்லையா, அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து அந்த பிரிஞ்சால் போட்டிருப்பேன். அந்த என்ன பர்பிள் கலர் பிரிஞ்சால் கிரவுண்ட் கார்டன்லேயும் அந்த பக்கெட்டில் போட்ட பிரிஞ்சாலை விட இவன் வந்து அவ்வளோ ஒரு பெருசுங்க, அவ்வளோ பெருசு. இவனை பார்த்தாவே இந்த இதை வந்து அப்படியே சுட்டு ஒரு டிஷ் பண்ணுவாங்க. பட் ஆனால் அந்தளவுக்கு நம்மளுக்கு அறிவில்லை. அதனால அவனை பார்த்துக்கலாம், எப்படி வீடியோ பார்த்து தான் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய வீட்டுக்குள்ளே வந்து ஒரு லேடிஸ் ஃபிங்கர் செடி வச்சுருந்தேன். பட் அவனையும் வந்து ஒரே ஒரு லேடிஸ் ஃபிங்கர் இருந்தான். ஒருத்தனை வந்து சீடுக்காக விட்டுட்டாச்சு, ஒருத்தனை வந்து அப்படியே அலைக்கா தூக்கிட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய செர்ரி டொமேட்டோஸ், கிரவுண்ட் கார்டனில் இருக்கான் இல்லையா, அந்த செர்ரி டொமேட்டோஸு. அவன் பாருங்கள், ஒரு 2 days தாங்க நான் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணல. பட் ஆனால் நீங்களே அப்படியே ஆன்றவங்க பார்த்துட்டு கண்ணு வச்சிடாதீங்க. அந்த அளவுக்கு செர்ரி டொமேட்டோஸுங்க. ஒரு பிளேட்டில் பாதி பிளேட்டு ஃபுல் ஆகிட்டான். அப்படியே பார்க்குறதுக்கு உண்மையிலே அந்த செர்ரி தாங்க அப்படி இருக்கிறான். ஆனால் கிரவுண்ட் கார்டில் வளரும்போது நல்லாவே பெருசு பெருசாக இருக்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்கிறான் பாருங்கள், முத்து முத்தாக அப்படி கொட்டி கிடக்குறான். அப்படியே இந்த முத்துமணி மாலையை அப்படியே குதிரை விட்டா அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கான். ஸோ அவனையும் பிக் பண்ணிவிட்டு அங்கங்கே ஒரு லேடிஸ் ஃபிங்கர் இருந்தாங்க. அந்த லேடிஸ் ஃபிங்கர் எப்படியும் ஒரு 1/4 kg வருங்க. அதையும் ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு பிளேட் நிறையாங்க. எல்லாமே இங்கே பாருங்கள், மார்க்கெட் போனால் இந்த பிளேட்டை எப்படியும் நீங்களே வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க எவ்வளோ வரும்னு சொல்லிட்டு. எல்லாமே எல்லா வகையான காய் இருக்குது. தேங்க்யூ, பாய், சி யூ, டேக் கேர்.